மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய எய்மெல்லாம் இல்ல. எங்க அம்மா சந்தோஷப்படணும், எங்க அம்மா பெருமையா ஃபீல் பண்ணணும், பங்கஜமோட பொண்ணு அப்படின்னு. அதனாலதான் நான் என் பேருக்கு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா பிரியங்கா பங்கஜம் இருக்கா. சோ அந்த பங்கஜம் எங்க அம்மா. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஒவ்வொருவரும் தனது பெயருக்கு பின்னால் அப்பா பெயரை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் எனது பெயருக்கு பின்னால் பங்கஜம் என்கிற அம்மாவின் பெயரை போட்டிருக்கும் காரணத்தை விளக்கிய சம்பவம் நிகழ்ச்சியில் இருந்தவர்களை நெகிழ செய்திருக்கிறது. தஞ்சையில் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவிகள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களின் சந்தேகங்களை ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் கேட்டு அறிந்து கொண்டனர். பெண் காவல் ஆய்வாளர்கள் பெண்களுக்கான கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் பாலியல் சீண்டல் குறித்தான விழிப்புணர்வு குறித்தும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்தான பல்வேறு வகையான விஷயங்களை விளக்கி கூறினர். மேலும் சைபர் குற்றப்பிரிவு, மகளிர் காவல் நிலையம், தடயவியல் பிரிவு, மரபணு பரிசோதனை பிரிவு, கைரேகை பிரிவு ஆகிய இடங்களுக்கு பள்ளி மாணவிகளை அழைத்துச் சென்று அது குறித்தான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருடன் மாணவிகள் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவிகளும் தங்களின் சந்தேகங்களையும் தங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சிகளையும் பேசி கேட்டு அறிந்து கொண்டனர். அப்போது பேசிய மாணவி ஒருவர், ஒவ்வொரு முறையும் மழை வரும் பொழுது தஞ்சாவூருக்கு லீவு விடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். லீவ் என்றதும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு டெஸ்டுக்கு படிக்கிறோமோ இல்லையோ, நேற்று லீவ்ல என்ஜாய் பண்ணதை பத்தி பேசிப்போம். அந்த சந்தோஷத்திற்கு காரணமா இருந்தது எங்க கலெக்டர் மேடம் தான் என்று அந்த மாணவி சொன்னதும் மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வெட்கத்தில் தலை குனிந்து சிரித்தார். மற்றொரு மாணவி, பிரியங்கா என்பது உங்க பெயர், பங்கஜம் என்பது என்ன என்கிற கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், ஒவ்வொருவரும் தனது பெயருக்கு பின்னால் அப்பா பெயரை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்னோட அம்மாதான். IAS என்பதை தாண்டிய பெருமை அவங்க பெயருக்கு உண்டு என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தனது பெயருக்கு பின்னால் பங்கஜம் என்கிற அம்மாவின் பெயரை போட்டிருக்கும் காரணத்தை வெளிப்படுத்தியது அரங்கத்தில் இருந்த அனைவரையும் அசைவின்றி வைக்க செய்தது. அம்மா ஹாப்பி ஆகிற மாதிரி வேலைக்கு போகணும், அம்மா பெருமைப்படணும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய எய்மெல்லாம் இல்லை. எங்க அம்மா சந்தோஷப்படணும், எங்க அம்மா பெருமையா ஃபீல் பண்ணணும், இன்னாரோட பொண்ணு, பங்கஜமோட பொண்ணு அப்படின்னு. அதனாலதான் நான் என் பேருக்கு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா பிரியங்கா பங்கஜம் இருக்கா. ஸோ அந்த பங்கஜம் எங்க அம்மா. ஸோ எனக்கு பிரியங்கா IASன்னு எழுதுறதை விட பிரியங்கா பங்கஜம், அதுக்கு பின்னாடி IAS போடும்போது அதுதான் நான் எங்க அம்மாவுக்கு திருப்பி செய்யறது. ஏன்னா எங்க அம்மா எனக்கு செஞ்சதை எனக்கு செய்யறது. சின்ன ஃபார்ம் ஆஃப் கிராட்டிட்யூட் ஃபார் மை மதர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் குறித்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கூறுகையில், பிரியங்கா பங்கஜம் IAS எப்பவுமே தன்னை ஒரு ஆட்சியாளராக காட்டிக்கொள்ள மாட்டார். சாதாரண கிராமத்தில் இருக்கும் பெண்களைப் போல, மாணவிகளைப் போல, சக தோழிகளைப் போல இருப்பார். அவரது நிர்வாகத்திறன் மெய் சிலிர்க்க வைக்கும். யாருக்கும் எந்த சூழலிலும் வளைந்து கொடுக்காமல் நிர்வகிப்பார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். அவர் உதவி ஆட்சியராக மயிலாடுதுறையில் இருந்தபோது அவர் செய்த சாதனைகள் இன்றும் பெயர் சொல்லும் அளவில் இருக்கிறது. அவற்றில் ஒன்று, அங்கிருக்கும் எவ்வித பிடிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் இருந்த திருநங்கைகளை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு தேவையான வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டதை செய்து கொடுத்தார். அதோடு அவர்களுக்கான இலவச வீட்டு மனைகளுக்கான வேலைகளையும் பெரும் பகுதி முடித்து அந்த இடத்தில் வீடு கட்டி கொடுப்பதற்கான வேலைகளை செய்து வந்த நிலையில் அவர் மாற்றலாகி போய்விட்டார். அதோடு விவசாய விளைநிலங்களுக்கு நடுவே மணல் குவாரி அமைத்து படு பாதாளமாக தோண்டி சுற்றியுள்ள விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த மணல் மாஃபியாக்களை தனி ஒரு மனுஷியாக எதிர்கொண்டு அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று தடுத்து நிறுத்தினார். அப்போது இருந்த ஆளும் கட்சியான அதிமுக MLAவின் அட்ராசிட்டியையும் பொருட்படுத்தாமல் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காத்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் கிராமப்புற மக்களின் நிலை அறிந்து செயல்படும் ஆட்சியர் எங்கு சென்றாலும் அவரது பணி சிறப்பாக இருக்கும் என்கிறார்கள்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.